ஹாலோவீன். அன்னைக்கு ஹாலோவீன், அதனால எல்லா பக்கமும் பயங்கரமா இருந்தது. கட்டு மற்றும் சிங்கி கூட வீட்டு வெளியோ ஸ்பூக்கி டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கட்டு சேர் மேல நின்னுக்கிட்டு இருப்பான். அப்புறம் கட்டு இத வாங்கிக்கோ, இந்த டூப்ளிகேட் ஸ்பைடர் வெப்ஸ மேல வச்சிடு. அப்புறம் இந்த பிளாக் சார்ட் பேப்பர்ல செஞ்ச இந்த ஸ்பைடர் கூட, இத வச்சா வீடு ரொம்ப பயங்கரமா இருக்கும். சரியா சொன்ன சிங்கி. அப்புறம் ரோட இந்த பெரிய பொம்மைக்கு இப்படி பேண்டேட் போட்டு உட்கார வைக்கிறது நல்லா இருக்கு. செம்மையான ஐடியா தெரியுமா? இத நாம வீட்டு வெளிய வச்சிடலாம். இரு கட்டு, இந்த ரெட் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த மம்மியோட கண்ணை ரெட்டா பண்ணிடு. அது பார்த்தா அதோ ரத்தம் இருக்க மாதிரி தோணும். சரியா சொன்ன. குடு குடு. அப்புறம் சடனா சிங்கி பின்னாடி ஏதோ ஒரு உருவம் வெள்ளை கம்பளி ஒண்ணு போத்திக்கிட்டு பயங்கரமான கண்களோட அவங்க முன்னாடி போய் அது நிக்குது. அதே நேரத்துல கட்டு அந்த மம்மிக்கு பெயிண்ட் பண்ணி திரும்பி பாக்குறான். காப்பாத்துங்க, சிங்கி பின்னாடி பாரு. காப்பாத்துங்க, 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 இது யாரு? அப்ப அந்த அடி வாங்கிக்கிட்டே அந்த பேய் கத்துது. அட இருங்க இருங்க, இது நான் தான். இது வேற யாரும் இல்ல, ஆனா இது மோண்டி தானே. சரியா அடி வாங்கினதால மோண்டி சீக்கிரமா அந்த கம்பளியை எடுத்துடுறான். அட மோண்டி, நீயா? ஆமா நான் தான். நீ என்ன எப்படி அடிச்சல? ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட நீ. அட எங்களை பயமுறுத்துறதுக்கு எதுக்காக வந்த மோண்டி? பார்த்துட்டே இருங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பா பழி வாங்குவேன். ஆனா தனியா மட்டும் இல்லவே இல்ல. அப்படியா? அப்பனா நீ என்னடா பண்ண போற? என்னது, எங்களை பயம்படுத்த பேய் அனுப்ப போறியா? ஐயோ, உன்னை பார்த்தே நாங்க பயந்துட்டோம் தெரியுமா? இங்க பாரு, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப நீங்க சிரிங்க, ஆனா பார்த்துட்டே இருங்க. ராத்திரி ரொம்ப பயங்கரமான ஒரு பேய நான் உங்ககிட்ட அனுப்பி வைப்பேன். அது உங்களை நல்லா பயமுறுத்தும் அப்படின்னு சொல்லி மோண்டி அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். சிங்கி, இந்த மோண்டி கதையை விடு, நாம டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே கட்டு. அப்படின்னு சொல்லி சாயந்திரத்துக்குள்ள அந்த வீடு அப்படியே பயங்கரமா அவங்க மாத்திடுறாங்க. எல்லா பக்கமும் ஸ்பைடர் வெப்ஸ், பெரிய பெரிய பயங்கரமான ஸ்பைடர்ஸ், ஃபேக் நைஃப்ஸ், அதுக்கப்புறம் பயங்கரமான பொம்மையில செஞ்ச இந்த பேய்ங்க, இப்படி எல்லாமே வீட்டு முழுவதும் டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. வா, என்னம்மா டெக்கரேட் பண்ணிருக்கோம் இல்ல சிங்கி? சரியா சொன்ன கட்டு. அட கட்டு சிங்கி, நான் தான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன். பாருங்க, உங்களுக்காக என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. கரெக்ட் அதே நேரத்துல கரண்ட் வருது. அப்பா பாக்குறாங்க, அப்பா கையில ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் அவங்களுக்காக இருந்தது. உடனே அவங்க 2 பேருமே அந்த கிஃப்ட் பாக்ஸ வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 பேரே ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுக்குள்ள ஒரு பயங்கரமான பெரிய பொம்மை இருந்தது. அட அப்பா, இந்த பொம்மை செமையா இருக்கு. ஆமா, அனபெல் டால் மாதிரி. கட்டு சிங்கி, இது நிஜமா ஒரு ஹாண்டட் டால். இதுகிட்ட பாதுகாப்பா இருங்க. அப்பா, நாங்க குழந்தைங்க இல்லப்பா. உங்களோட ட்ரிக்ஸ் எல்லாம் எங்க மேல ஒர்க் ஆகாது. ஆமாப்பா. கட்டு சிங்கி அவங்க அப்பா சொன்னது எதுவுமே கண்டுக்கவே மாட்டாங்க. அப்புறம் அந்த டாலை எடுத்துக்கிட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. சிங்கி, இந்த டால் இந்த சேர் மேல வைக்கலாம். ஓகே கட்டு, ஆனா தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பேய் படம் பார்க்கலாம், சரியா? இப்பவே டிவிடி பிளேயர்ல லாஸ்ட் சண்டே பார்க்க வாங்கிட்டு வந்தமே ஒரு பேய் படம், அது ப்ளே பண்றேன். கட்டு அவன் ரூம்ல இருக்க டிவிடி பிளேயரை வச்சே அந்த படத்தை ப்ளே பண்றான். 2 பேருமே அவங்க அவங்களோட பெட்ல உட்கார்ந்து அந்த படத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கட்டு சிங்கி கத்துறத கேட்ட உடனே அப்பா அம்மா சீக்கிரமா அங்க ஓடி வந்து கேக்குறாங்க. அட பசங்களா, என்னாச்சு? என்ன ஆச்சு? அப்பா இப்பதான் பார்த்தோம்பா, இந்த டால் இருக்குல்ல, எங்களை பார்த்து சிரிக்குதுப்பா. ஆமா அப்பா, கட்டு சொல்றது உண்மைதான். என்ன சொல்றீங்க பசங்களா நீங்க? இது வெறும் டால் தான், இது எப்படி சிரிக்கும்? நீங்க 2 பேரும் ஹாரர் மூவி பார்த்துட்டு இருக்கீங்க, அதுல இருந்து தான் கண்டிப்பா அந்த சவுண்ட் வந்திருக்கும். அப்புறம் என்ன? அட, ஒரு பொம்மை எப்படி சிரிக்க முடியும்? அம்மா போதும் பாருங்க, இந்த மூவி பார்த்தது போதும், சரியா? வந்து டின்னர் சாப்பிடுங்க, பார்த்துட்டே இருந்தா ராத்திரி எல்லாம் பயந்துட்டே இருப்பீங்க அப்படின்னு சொன்னதும் அவங்களும் டின்னர் சாப்பிட போறாங்க. அவங்களும் டின்னர் சாப்பிட கிளம்பிடுறாங்க. டின்னர் சாப்பிட்டு திரும்பி வந்தப்ப சிங்கி சொல்றா, கட்டு ஒருவேளை இது மோண்டி பண்ணிருப்பானோ?
உண்மையான பேய் ஒருவேளை அவன் அனுப்பி வச்சிருப்பானோ? இல்ல சிங்கி, அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனாலும் இது மேல ஒரு கம்பளி போத்தி விட்டுடலாம். அப்படி பண்ணா இதோட முகம் நமக்கு தெரியாதுல்ல. ஓகே. கட்டு சிங்கி அது மேல ஒரு கம்பளிய போத்திட்டு அவங்களுக்கு போய் படுத்துடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கட்டுக்கு கொஞ்சம் தாகமா இருந்ததால தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுந்திருக்கான். அப்ப என்னாச்சு கட்டு? ஏன் கிளாஸ் கீழே போட்டு? சிச்சிக்காக பார். அங்க பாரு, அந்த டால் அதோட இடத்துல இருந்து எந்திரிச்சு நிக்குது பாரு. என்ன என்ன இது? இது எப்படி நடக்கும்? காப்பாத்துங்க, 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 இது டால்ல பேய் வந்துருச்சு, காப்பாத்துங்க. அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஆழ்ந்த தூக்கத்துல இருந்ததால அவங்களுக்கு பசங்க ரெண்டு பேரும் கத்துறது கொஞ்சம் கூட கேட்கல. மம்மி டாடி எதுக்காக வரல? வா சிங்கி, நம்ம ரெண்டு பேரையும் வெளிய போயிடலாம். கட்டு சிங்கி ரெண்டு பேருமே பெட்ல இருந்து கீழே இறங்கலான்னு பாக்குறாங்க. அப்ப அந்த டால் கூட முன்னாடி வருது. அவங்க பக்கமாவே நடந்து போகுது. ஐயோ கடவுளே, இந்த டால் எங்க பக்கம் நடந்து வருது. ஐயோ மம்மி பாப்பா காப்பாத்துங்க. அப்பா அம்மா காப்பாத்துங்க, எங்க ரூம்ல பேய் இருக்கு. பாவம் பசங்க ரெண்டு பேருமே பயங்கரமா பயந்து போயிருப்பாங்க. அந்த நேரத்துல அழுறதுக்குள்ளவே அவங்க அப்பாவும் அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே உள்ள வராங்க. கட்டு சிங்கி, நீங்க சொன்னீங்கல்ல பயப்படவே மாட்டீங்கன்னு. இப்ப கூட நீங்க சின்ன குழந்தைங்க தான். என்னது? அப்பா நீங்க என்ன சொல்றீங்கப்பா? நீங்க என்னப்பா சொல்றீங்க? இதோட அர்த்தம் என்னன்னா, இது ரிமோட் கண்ட்ரோல் டால். டாலோட ரிமோட் பார்த்ததோ கட்டு சிங்கிக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு. ஓஃபோ அப்பா, என்னப்பா நாங்க நிஜமா பயந்துட்டோம்பா. அப்பா நான் ரொம்பவே பயந்து போயிட்டு தெரியுமா? கட்டு சிங்கி, தப்பா நினைக்க கூடாது, இது ஹாலோவின். இந்த மாதிரி அப்பா அந்த ஹாலோவின் நைட்ட கட்டு சிங்கிய பயமுறுத்துறதுக்காக பிளான் பண்ணிருப்பாரு. அதுல அவரு ஜெயிச்சிடுறாரு கூட. கட்டு பாத்தியா, நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல, பகரமாச்சே கேக்கமாச்சே. இப்ப கட்டு பிரேக் இல்லாம பண்ண போறேன். ஃபுட் எக்ஸ்பிரஸ் இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. காயின்ஸ் கிடைக்கும் டே அண்ட் நைட். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். சீக்கிரமா பொன்டோன் கிட்ஸ் கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க, அப்புறம் என்ஜாய் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.